தப்பு பண்ணிட்டியா சிங்காரம்? நீ மறுபடியும் எங்களை தொட்டிருக்க கூடாது. தொட்டவனே நான் விட்டதே. ஒரு 1ஆம் நம்பர் ஓடுகாலி முதலமைச்சர் இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு. 41 பேரை பலி கொடுத்துட்டு ஓடி போனாரு. ஓடி போய் வீட்டில் போய் அவர் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த கட்சியுமே அண்டர் கிரவுண்டில் போயிட்டு ஒரு 35 நாள் யாரும் வீட்டை விட்டு வெளில வராமல் ஒரு வாரத்துக்கு அப்புறம் வீடியோ போட்டார். அப்படிப்பட்ட ஒரு தைரியசாலியான ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு. ஹலோ, இதுக்கு மேல ஒரு அடி விழுந்துச்சு என்னடா பண்ணுவ? சேகர் செத்துருவேன். யாருடா சேகர்? வேற யாரு? நான் தான். நண்பா, வெற்றி கண்ணமறைக்கு தோல்விதான் கத்து கொடுக்கும். நாம எப்பவுமே ஜெயிக்கிறதுக்காக விளையாடணும், அடுத்தவனை தோக்கடிக்கிறதுக்காக விளையாடக்கூடாது. விஜய் ஹீரோ என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் உனக்கு வில்லன் என்பதை நீ எழுதி வைத்துக்கொள். கேட்கல சத்தமா. மாநில உரிமைகளை பறிகொடுப்பவன் ஹீரோ என்றால் மாநில உரிமைகளுக்காக களத்தில் நிற்கும் திராவிட முன்னேற்ற கழகம் உனக்கு வில்லன் என்பதை தெரிந்து கொள். போனது MBBS சீட் கிடையாது, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்சஸ், அதாவது DM டாக்டரேட் ஆஃப் மெடிசன், MCH மேஜிஸ்ட்ரேட் சர்ஜரி, அதாவது மாஸ்டர் ஆஃப் சர்ஜரி. ஐயோ, விட்டியா ஒண்ணும் பண்ணிடாதயா. நீட்டுக்கு ஆதரவாக நிற்கும் நீ ஹீரோ என்றால் அதை எதிர்த்து பல்லாண்டுகளாக களத்திலே நிற்கும் திராவிட முன்னேற்ற கழகம் உனக்கு வில்லன் தான் என்பதை தெரிந்து கொள். அடங்கப்பா, அட பாவி, உலகமே நாறுதேடா. இந்திய வரலாறு படிங்க. எந்தெந்த மாநிலங்களில் தேர்தல் நடந்திருக்கட்டும், எந்தெந்த யூனியன் டெரிட்டரிகளில் தேர்தல் நடந்திருக்கட்டும், ஆட்சி அமைந்து 75 நாளில் மக்கள் மன்றத்திலே அதிருப்தியை இந்த அளவுக்கு பெற்ற ஒரு கேவலமான ஒரு ஆட்சியை இந்தியாவே பார்த்ததில்லை. மச்சான், யாரும் பார்க்கல. இங்க 200 பேர் யாரும் பார்க்கல. நீட்டுனா வாயை திறக்காது, காவேரி தண்ணியை பத்தி பேசினா வாயை திறக்காது. நேற்று பேசும்போதே சொல்லிட்டாரு, 5ஆம் தேதி இருக்கல சட்டமன்றம், அப்போ அந்த மேகதாது பிரச்சனை நான் அங்கே வச்சுக்கிறேன், நீங்கள் எங்கிட்டையும் தப்பிக்க முடியாது என்று நேற்று அவர் சவால் விட்டார். இன்னைக்கு அதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு கேள்வி கேட்டால் எப்படி நம்ம பதில் சொல்ல போகிறோன்னு திணறி பயந்து உடனடியாக இன்னைக்கு அவர் கைது செய்திருக்கிறார்கள். தேவையா மனசுல வாழ்த்து வெற்றி நினைப்போம். எல்லாரும் கேட்டுக்கங்க. ஆமா, நான் அவளை வச்சிருக்கேன். தோட்டம் கொண்டாரா சாவே, சூடி கொண்டாரா சத்தி, தோட்டம் கொண்டாரா சாவே, சூடி கொண்டாரா சத்தி. கைஸ், சிஎம்னா தமிழ்நாட்டோட பவர்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு தான் தெரிஞ்சிச்சு அது சின்ன வீட்டோட பவர்னு. எல்லார் வீட்லயும் போட்டு கேட்கட்டும், உதயநிதி பேசினதில் ஒரு வார்த்தை ஏற்புடையதற்கா இவ்வளவு கொச்சையாக கேவலமாக? அவர் எதிர்க்கட்சி தலைவர் இல்ல, ஒரு எம்எல்ஏ நிக்கிற கூட தகுதி கிடையாது, சட்டசபைக்குள்ள தகுதியே கிடையாது. இவ்வளவு வக்கிரத்தை மனதில் வச்சுக்கொண்டு இவர்கள் ஆட்சியில் இருந்தப்ப எவ்வளவு வக்கிரமா செயல்பட்டு இருப்பாங்க. அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். அமைச்சர் ஒருத்தரே, அது ஒரு பெண் அமைச்சர் ஒருத்தரே சொல்றாங்க, தூக்கி வச்சு சட்டியோட வச்சு அடிச்சு கொன்னு வெளியே எடுத்துருவேன், ஜட்டியை கட்டிட்டு உட்கார வச்சு உன்னை கொன்னு போடுவேங்கிறாங்க. அந்த அமைச்சர் மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. செருப்பு பிஞ்சிரும். ஆக்ஷன் எடுக்கிறாங்க, கை கால் எடுத்துரும். ஆக்ஷன் எடுக்க கூடாது, ரியாக்ஷனும் காட்டக்கூடாது. ஏன்னா எல்லாரும் எம்மாம மச்சான். ஏற்கனவே உங்களுக்கே தெரியும், போதை பொருள் என்று வரும்பொழுது அந்த போதை பவுடருக்கு யார் எந்த அமைச்சர் ஃபேமஸா இருந்தாங்கன்னு, அவர் மேலே இன்னும் நடவடிக்கை எடுக்க முடியல. சங்கீதா தனக்கு இழைக்கப்பட்ட கொடுமையை, டொமஸ்டிக் அபியூஸை பற்றி பேசினப்ப ஊரே சேர்ந்து வசப்பாடிச்சு. இந்த ரூட் மாஃபியா ஆளுங்களை அனுப்பி கெட்ட கெட்ட வார்த்தையில அசிங்கமா என்னென்ன பேசுனீங்க. திமுக சார்பா பேசக்கூடிய பெண்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல போனீங்கன்னா அபிஷியல் டிவிகே மெம்பர்ஸ் வச்சிருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ் என்னென்ன பேசுதுன்றதை நீங்க பார்க்கலாம். அதுக்கெல்லாம் ஒரு ஆக்ஷனும் கிடையாது. நான் அந்த தண்ணியை சொல்லலை, இந்த தண்ணியை சொன்னோடனே உடனே சாருக்கு கோவம் பொத்துட்டு வந்துருச்சு. நைட்டு கூப்பிட்டு கொமட்டில் இடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னடா இப்படி பேச விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு உடனே ஆக்ஷனு. மேடை போட்டு டேஷ் அப்படி பேசலாம், என் வாயில நல்லா வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். என்னை அழகை பார்த்து என்னை பார்த்து ஓட்டு போட்டாங்கன்னா நான் என்ன அப்படின்ட்டு டபுள் மீனிங்ல பேசலாம். ஆனா டபுள் மீனிங்ல எதுவும் போயிடக்கூடாது அப்படின்ட்டு நான் அதை சொல்லலைங்க, நான் இதை தான் சொன்னேன் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தா சலங்க கட்டி ஆடிக்கிட்டு இருக்கிறானுங்க இந்த நடுநிலை நக்கிங்கெல்லாம். அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். இந்த வளர்ந்த அமைச்சர்னு ஒருத்தர் இருக்காருல்ல, உடம்பு முழுக்க தான் ஆணவத்தின் உச்சத்துல அடங்கி இருக்காருல்ல, மேல ஒண்ணுமே இல்லாம அவர் என்ன பேசினாரு ஞாபகம் இருக்கா? நாங்க ஆட்சியில இருந்தப்போ ஒரு விஷயம் பேசினார், எங்க தலைவரை பார்த்து முட்டாள் முதலமைச்சர் ஒரு வார்த்தையை சொன்னார். 6 மாசம் இருங்கடா, யாரு ரவுடி யாரு அதிகாரம் தெரியும்டா உங்களுக்கு? முட்டாள் முதலமைச்சர், ஒரு முட்டாள் முதலமைச்சர். அப்ப ஆட்சி அதிகாரம் இருந்துச்சு,
கடுமையான பிரயோகங்களை எங்களால செய்ய முடியும். ஆனால் பெருந்தன்மையோடு நடந்து கொண்டோம். ஆட்சி அதிகாரம் வரும் போவோம், ஆணவத்தையும் ஜனநாயகம் அடக்கும். அரசியல் பண்றதுக்கோ இல்ல வந்து ஆட்சி பண்றதுக்கோ துள்ளி கூட தகுதி இல்லாத ஒரு ஆளை நம்ம தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம். நம்ம கொள்கை தலைவர்களை பத்தி எதிர்த்து பேசியிருந்தா கூட நம்ம மன்னிச்சிடலாம். ஆனா யார பத்தி பேசியிருக்காங்க அந்த கூட்டத்துல? நம்ம அண்ணி த்ரிஷா பத்தி பேசியிருக்காங்க. விடலாமா சொல்லுங்க? மத்த போராட்டம் கூட பண்ணாம போனா இந்த வரலாறு நம்மளை மன்னிச்சிடும். ஆனா இதுக்கு நம்ம போராட்டம்னு வைங்க, வரலாறு நம்மளை மன்னிக்காது. சோ மெயினா ஆண்களோட பெண்கள் தற்குறி கன்ஃபார்மா மறக்காம நம்ம அந்த முக்கு ரோட்டுக்கு வந்துருங்க. போராட்டம் வெறித்தனமா இருக்கணும். முதலமைச்சர் செய்தது ஒரு இன்ப அதிர்ச்சியாக எனக்கு இருந்தது. ஒரு சில விரும்பத்தகாத கோஷங்கள் எழுப்பினார்கள், பதாகைகள் வைத்தார்கள். மாண்புமிகு முதல்வர் அவர்களை கூட இழிவுபடுத்தி சில இடங்கள் பேசினார்கள். ஆனால் தாயுளம் கொண்ட தலைவன், அந்த தாயுளத்தோடு தன் மீது எந்த வசவாளர்கள் வசைப்பாடினார்களோ, வாழ்க வசவாளர்கள்னு அண்ணா வழியில் நீட்டுக்கு எதிராக போராடிய அத்தனை பேரினுடைய வழக்குகளையும் அவர் ரத்து செய்திருக்கிறார். இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த மாணவர்களின் சார்பில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன விஜய் சார், உங்க பாஷையில சொல்லணும்னா உயர் நீதிமன்றம் உங்க தலையில ஓங்கி நறுக்குன்னு கொட்டி இருக்கு போல. இந்த விஷயத்துக்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணதே தப்பு, பெயில கொடுங்கடான்ட்டு. நீங்க டானுனா அவங்க டானுக்கெல்லாம் டானு விஜய் சார். வீராதி வீரர்களால் முடியாத காரியம் இந்த வேசி மகனால்தான் முடிய போகிறேன். ஆனா ஒரு விஷயத்துல உங்களை பாராட்டுறேன் விஜய் சார். எங்கடா நாளைக்கு சட்டசபைக்கு வந்து இவன் கேள்விக்கு மேல கேள்வி கேட்டு நம்மள டார்ச்சர் பண்ணுவானோன்ட்டு இன்னைக்கே அரெஸ்ட் பண்ணதுக்கு பிளான் பண்ணீங்க பாருங்க. உங்களை நான் பாராட்டுறேன். வேணாம், வலிக்குது. நீட்டுக்காக எதனா ஆக்ஷன் எடுங்கனா நோ ஆக்ஷன். காவேரிக்காக எதனா ஆக்ஷன் எடுங்கனா நோ ஆக்ஷன். பிஜி மெடிக்கல் சீட் இஷ்யூக்காக எதனா ஆக்ஷன் எடுங்கனா நோ ஆக்ஷன். கஸ்டடி டெத்துக்காச்சு எதனா ஆக்ஷன் எடுங்கனா நோ ஆக்ஷன். பட் ஒரே ஒருத்தரை பத்தி மட்டும் தெரியாம பேசிட்டா கூட இமிடியேட் ஆக்ஷன். உண்மையத்தான் சொல்றேன் சார். சட்ட பொண்டாட்டியை விட்டுட்டு வாழணும்னு நினைக்கிறான் இல்லையா, அவனோட நிலைமை என்னை விட ரொம்ப மோசமா போகும் சார். சந்தோஷத்துக்காக பிச்சை எடுக்கணும் சார். ரொம்ப பேர் நாட்டுல பொண்டாட்டியை வீட்டை விட்டு பத்தி விட்டு நிம்மதி தேடி அலையறாங்க. ஐயோ பாஸ், நான் உங்களுக்கு சொல்ல பாஸ், ஜெனரலா ஒரு ஒப்பீனியன் சொன்னேன், அவ்வளவுதான். அடுத்த ஜென்மத்துல நான் ஒரு விவசாயி குடும்பத்துல பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். வாங்குறவனா அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா விவசாயியா பிறக்கணும் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? சரி, நான் கேட்கறேன், இதுக்கு எதுக்கு அடுத்த ஜென்மம் வரைக்கும் வெயிட் பண்ணணும்? இந்த ஜென்மத்திலே விவசாயம் பண்ணலாமே. யாரு எப்ப வர நினைச்சாலும் விவசாயம் பண்ணலாம். நான் சொல்றேன், மே 10 இருந்து இந்த தரங்கட்ட ஆட்சி அமைஞ்சதுல இருந்து அதிக ஏமாற்றங்களை சந்திச்சிட்டு இருக்கிறது நம்முடைய விவசாய பெருங்குடி மக்கள் தான். கரெக்டா சொல்றானே. இது அப்படியே ஊருக்குள்ள தண்டாரப்பட சொல்லுங்கடா, நல்லா இருக்கும். நான் கூட ஒரு மீன் பார்த்தேன். இவர் மெட்ரோ ட்ரெயின்ல போய் ஆய்வு பண்ணி இருக்கிறாரு. அப்புறம் 101 அடி மேல அந்த மெட்ரோ ட்ரெயின்ல போய் ஆய்வு பண்ணும்போது பாக்குறாரு சென்னை முழுக்க அத்தனை திட்டங்கள் தெரியுது. அவர் மைண்ட் வாய்ஸ், ஏம்பா எனக்கு ஓட்டு போட்டீங்க, இவ்வளவு பண்ணி வச்சிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு, சென்னைக்கு. அப்படி ஒரு மீன் பார்த்தேன். ரொம்ப வாடுறானே. தூத்துக்குடி மாவட்டம் பக்கத்துல சாத்தாங்குளம் அப்படின்ற ஊர் பக்கத்துல ஒரு பனவலன்ற ஒரு கிராமத்துல நான் இருக்கிறேன். 50 வருஷத்துக்கு முன்னாடியே எங்க ஊர்ல ஒரு ஊர் கிணறுன்னு ஒரு பொது இடம் இருந்துச்சு. அந்த பொது இடத்துல வந்து மக்கள் எல்லாரும் அதை வந்து குடிநீருக்காகவும், கல்யாணம் முடிஞ்ச பெண்கள் வந்து அதில் வந்து வெத்தலை பாக்கு போடுறதுக்காகவும், அப்புறம் ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நீர்மாலை கொறதுக்காகவும் அந்த இடத்த வந்து பராமரிச்சுட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அந்த இடத்த வந்து இது வந்து எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி இப்போது போன மாதம் அமைச்சராக பதவியேற்ற அந்த ஜெகதீஸ்வரி அவங்களோட அப்பா வந்து எங்களோட இடம் அப்படின்னு சொல்லி அதை அடைச்சி போட்டு அதை அவங்க வச்சுருக்காங்க. இப்போ வந்து அந்த இடம் எங்களுக்கு இல்லைன்னு சொன்னோன்னே எங்களுக்கு மக்களுக்கு வந்து அதை யூஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே வழி இல்லாமல் நாங்கள் வந்து திணறிட்டு இருக்கோம். எங்களுக்கு அந்த இடத்த நீங்கள் வாங்கி தரணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.